இந்த வீடியோவில் முருங்கைக்கீரை சூப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்க. ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நம்ம உருவி எடுத்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரை சூப்பு எப்படி செய்கிறது, அது என்னென்ன பொருளை வச்சு செய்யலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு முருங்கைக்கீரையை நம்ம உருவி எடுத்துக்கிட்டோம். அதோட கொஞ்சம் ஜீரகம், வெங்காயம் பொடிசு பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இதுக்கு மெயினாக என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, வடி தண்ணி, நம்ம சாதம் வடிக்கிறோம்ல அந்த தண்ணியை எடுத்து நம்ம வெந்நீரோட கலந்து கொஞ்சம் நம்மளுக்கு சூப்புக்கு தேவையான தண்ணியாக எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு இனிமேல் நம்ம அடுப்பில் வச்சு அதை எப்படி செய்யணும்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆன் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சிடலாம். இந்த தண்ணியோட சேர்த்து சீரகத்தை லைட்டாக கையில் கசக்கி போடணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா மணமாக இருக்கும். சீரகத்தை கசக்கி போட்டுக்க வேண்டியதான். அப்புறம் வெங்காயம் போட்டோம்ல, இல்லை நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு அதை போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதியணும். தண்ணி நல்லா கொதிஞ்சதுக்கப்புறம் நம்ம உருவி வச்ச கீரை அதில் எடுத்து போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மூடி இறக்கிட வேண்டியதான். தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சு இப்போ நம்ம முருங்கைக்கீரை போட வேண்டியதான். இப்போ முருங்கைக்கீரை நல்லா கொதிக்கணும். முருங்கைக்கீரை நல்லா கொதிச்சு வரணும். கீரை நல்லா வேகணும். ஒரு 2 நிமிஷம் முருங்கைக்கீரை நல்லா கொதிக்கட்டும். சூப்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம கொஞ்சோண்டு தேங்காய் துருவி வச்சிருக்கோம். இந்த தேங்காவை கொஞ்சம் மணத்துக்கும் ஒரு டேஸ்ட்டுக்காக தான் இந்த கீரையில் இந்த தேங்காவை நம்ம போட போகிறோம். போட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு சாப்பிட்றது நம்ம உடம்புக்கு எவ்வளோ நல்லதுன்னா, இது இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தினமும் இந்த முருங்கைக்கீரை ஒரு வேளை நம்ம உணவில் எடுத்துக்கிட்டாவே போதும். அது மட்டும் இல்லாமல் ரத்தம் அதிகரிக்கும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும். சுகர் உள்ளவங்களும் சாப்பிடலாம். இது சூப்பு போல் வச்சோம்னா பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம். ஏன்னா கீரை நம்ம சாப்பிடுவோம், சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. அப்போ நம்ம சூப்பு போல் வச்சு நம்ம கொடுத்து குடிக்க வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக சாதத்தில் போட்டு பசைஞ்சு பிள்ளைங்களை சாப்பிட வைக்கலாம். சூப்பு ரெடி ஆயிடுச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இறக்கி வச்சிட வேண்டியதான். ஒரு நாளைக்கு 1 டம்ளர் சூப் எடுத்துக்கிட்டாலே போதும். நம்மளுக்கு இரும்பு சத்தும் ரத்தம் அதிகரிக்கிறதுக்கான எல்லாமே இதில் கிடைக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம்.